Praise the Lord, brothers and sisters. Welcome to My Redeemer Lives channel. Last few weeks வந்து ஜெஸியோட மெரிடைம் வித் ஜெஸின்ற ப்ரோக்ராம் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பைபிள் ஷார்ட் மெசேஜ் சீரீஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற சீரீஸ் வந்துட்டு ரைட்டியஸ் லிவிங், அதாவது நீதிமானாக வாழ்வது. நீதிமானாக வாழ்வதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஞ்சம் சப் எபிசோட்ஸ் வந்துட்டு ப்ரேயர் லைஃப். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மெசேஜ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் பைபிளில் ஒரு வசனத்தில் இந்த சின்ன விஷயத்தினால உங்களுடைய நித்திய வாழ்வே இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களோட ஜெப வாழ்க்கையில் உங்களோட ஜெபங்களுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து பதில் கிடைக்குதா? கர்த்தரிடத்துல இருந்து எப்படி உங்களோட ஜெபங்களுக்கு பதில் வாங்கணுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியணுமா? சகோதர சகோதரி கிட்ட இல்லைன்னா யார் கூடயாச்சு மனத்தாங்களா இருக்கீங்களா? நீங்க ஒரு கொலை பாவத்துக்கு ஈடான பாவம் செஞ்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா பைபிள் படி நீங்க என்ன பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்கு, ஆனா நம்ம ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் பார்க்க போறோம். இந்த வசனங்களை நீங்க நிறைய போதகர்கள் பிரசங்கம் பண்ண நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஒரு வசனம் ரொம்பவே முக்கியமானது. அந்த ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனத்தை நான் கடைசியில சொல்றேன். இப்ப முதல் வசனம் மார்க் 11:25 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நின்று ஜெபம் செய்யும் போது நீங்க யாரையாச்சும் மன்னிக்கல அப்படின்னா அவங்கள மன்னிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ண வாங்க, அப்பதான் பரலோகத்துல இருக்க பிதாவும் நம்மளை மன்னிப்பார் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 4:20 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, காண்கிற சகோதரன் நீ நேசிக்கலன்னா காணாத என்ன நீ எப்படி நேசிப்ப? அப்போ காணாத என்ன நீ நேசிக்கிற அப்படின்னு சொன்னா நீ ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்ற. இப்போ அந்த முக்கியமான ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 3:10-15 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய வசனம், நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கனால நான் அதை படிக்கல. அந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க சகோதரனை மன்னிக்கலன்னா நீங்க ஒரு கொலை பாவத்துக்கு ஈடான பாவத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொலை பாவத்துக்கு ஈடானதுன்னு கேக்குறீங்களா? காயின் ஆபேல் மேல இருந்த பகையினாலையும் வெறுப்புனாலையும் அது அவனை கொலை செய்ய தூண்டுச்சு. அதே போல இப்போ புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க சகோதரன் மேல பகையா இருந்தாலே போதும், அது நீங்க கொலை செய்ததுக்கு ஈடானது அப்படின்றதுதான் இந்த 1 யோவான் 3:10-15 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். அப்படி கொலை பாவத்துக்கு ஈடான பாவத்தை செஞ்சுட்டு எப்படி நம்மளால திருவிருந்து எடுக்க போக முடியும்? எப்படி ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும்? அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 28:9 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்படி அருவருப்பானதுன்னும் போது கர்த்தர் எப்படி நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு? இதுதான் ஒரு மெயின் முக்கியமான காரணம் நம்மளோட ஜெபங்கள் கேட்கப்படாம போறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த வசனம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இந்த பாவம் செய்யறவங்களுக்கு, சகோதரர்களை பகைக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனே கிடையாது அப்படின்றத அந்த 15வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ நீங்க மன்னிச்சிட்டீங்க, மன்னிச்சா மட்டும் போதாது, அதை நீங்க கிரியையில காமிக்கணும். அவங்கள நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா பார்க்கும்போது நீங்க அவங்க கிட்ட பேசணும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்க கூடாது, பயப்படக்கூடாது. நீங்க பயப்படாம போய் பேசுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ உங்களை யாருக்காச்சும் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்றது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதர் ராபர்ட். பிரைஸ் தி லார்ட்.